கேப்பே விடாமல் சுடும் கேப்டன் மில்லர் படம் தேருமா தேராதா? ராக்கி, சாணிகாயுதம் போன்ற படங்களை இயக்கிய அருண் மாதேஸ்வரன் இந்த முறையாவது முழுவதும் ரசிக்கும்படி ஒரு படத்தை கொடுப்பார் என எதிர்பார்த்தால், எனக்கு என்ன வருதோ அதைத்தான் எடுப்பேன், முடிஞ்சா பாரு இல்லாட்டி போ என்கிற ரீதியிலே ஒரு படத்தை எடுத்து வைத்திருக்கிறார். ராஜா குடும்பம்னு சொல்லிட்டு 4 பேரை மட்டுமே காட்டுறாங்க. மற்றவங்க அனைவரும் அந்த ஊரில் அடிமைகள் போலவே காட்டப்பட்டுள்ளனர். எந்த ஊருக்கு ஜெயபிரகாஷ் ராஜா என்பதே புரியாத புதிராக உள்ளது. இந்த காமெடி ஒரு பக்கம் என்றால், தனுஷ் ஆங்கிலேயர்களின் மிலிட்டரியில் போய் சேர்ந்துவிட்டு அங்கேயே ஒரு ஜெனரலை போட்டு தள்ளிவிட்டு அசால்ட்டாக தப்பித்து வந்து விடுவார். அண்ணன் சுதந்திரத்துக்காக போராட இயக்கம் ஒன்றில் இருக்கிறார் என்கின்றனர். ஆனால் அவர் கடைசி காட்சியிலும் தனியாளாகவே ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வருவதெல்லாம் காமெடியின் உச்சம். பொட்டல் காட்டில் 4 குடிசை செட் போட்டு 1930 என்று சொன்னால் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். என்ன ஒரு கலைப்படைப்பு! பிரியங்கா மோகனை முதல் சீனில் காட்டும் போதே படத்தில் அவர் ஒட்டவில்லை. கடைசி வரை அந்த கதைக்கு தள்ளியே இருக்கும் இவர் கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஸ்கோர் செய்கிறார். தனுஷ் தான் இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக தாங்கி நின்று உடலை ஏற்றி இறக்கி விதவிதமான துப்பாக்கிகளை தூக்கி பிடித்து கொண்டு எத்தனை ஆங்கிலேயர்கள் வந்தாலும் தனியாளாக சுட்டு வீழ்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த படத்தில் ஆங்கிலேயர்களிடம் பீரங்கிகள் இல்லை போல தெரிகிறது. எத்தனையோ போர் படைகளையும் யானை படைகளையும் கொண்ட ராஜாக்களையே துவம்சம் செய்த ஆங்கிலேயர்களை கேப்டன் மில்லர் கொன்று குவிப்பது பார்க்க நல்லாத்தான் இருந்தாலும், இடையிடையே வரும் ஜெயிலர் படக்கதையெல்லாம் காப்பி எடுத்தது போலவே தோன்றுகிறது. மொத்தத்தில் கேப்டன் மில்லர் கர்ஜனை அந்த அளவுக்கு பத்தவில்லை. கேப்டன் மில்லர் படத்துக்கு 5க்கு 3 மதிப்பெண்கள் கொடுக்கலாம்.